கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் பாதத்தில் என்ற இந்த வேத தியானத்திலே மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சகலவிதமான கிருபை நிறைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே இன்றைக்கும் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய கிருபைகளை பெருக பண்ணுவாராக. தேவனுடைய உண்மையான சாயல், த ட்ரூ நேச்சர் ஆஃப் காட் என்ற தலையங்கத்துக்கு கீழே வேதத்திலே பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிற தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்ற சத்தியங்களை நானும் நீங்களும் தியானித்துக் கொண்டு வருகிறோம். கடந்த பல வாரங்களாக அநேக காரியங்களை நாங்கள் தியானித்திருக்கிறோம். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது, உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பது அறிந்து மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். தொடர்ந்தும் உங்களுடைய சாட்சிகளை, உங்களுடைய கேள்விகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் அதற்கான பதில்களை தந்து நாங்கள் இன்னும் இயேசுவை அறிகிற அறிவிலை வளர்ந்து இயேசுவினால் வருகிற எல்லா கிருபையையும் சமாதானத்தையும் தாராளமாய் அனுபவிப்போம். இன்றைக்கும் நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபித்து இன்றைய நாளிலே தேவனுடைய கிருபைகளை இன்னும் அனுபவிக்க போகிறோம். நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, உம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒருமனப்படுகிறோம். அப்பா, நாங்கள் ஒவ்வொரு தேசங்களில் இருந்து உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நீர் கிட்டத்துக்கு அல்ல தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறவர். இன்றைய நாளிலும் நாங்கள் தியானிக்கிற வசனங்களை உணர்ந்து கொள்ள, அந்த வசனத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை காண எனக்கும் இதை கேட்கிறவர்களுக்கும் நீர் இன்னும் உதவி செய்வீராக. உம்முடைய கிருபை எங்கள் வாழ்க்கையில இன்னும் பெருகட்டும். எந்த வார்த்தைகளை நாங்கள் தியானித்து பலனடைய வேண்டும் என்று நீர் சித்தமுள்ளவராய் இருக்கிறீரோ அந்த வார்த்தைகளை மாத்திரம் நாங்கள் தியானிக்க பலனடைய நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சத்தியத்தை பேச வேண்டியபடி பேசுகிற கிருபைகளை நான் பெற்றுக்கொள்கிறேன். உம்முடைய சத்தியத்தை உம்முடைய பிள்ளைகள் கேட்க வேண்டிய பிரகாரம் கேட்கிற கிருபைகளை பெருக பண்ணும். வைராக்கிய வாங்கியா இருக்கிற ஆவியானவர் அதிகமான கிருபைகளை என் வாழ்க்கையிலும் இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெருக பண்ணுவீராக. எல்லா கனத்தையும் துதியையும் மகிமையையும் இயேசு ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினால் இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய கிருபையினாலே ஆண்டவர் இயேசுவை அறிகிற அறிவிலே நாளுக்கு நாள் நானும் நீங்களும் வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். தேவனுடைய மெய்யான சாயல், த ட்ரூ நேச்சர் ஆஃப் காட் என்ற சத்தியங்களை கடந்த காலங்களில் நாங்கள் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் நாங்கள் மீண்டும் தேவனுடைய சத்தியத்துக்குள்ளே கடந்து போகிறோம். அநேக காரியங்களை நாங்கள் தியானித்து நாங்கள் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் மீண்டும் பார்ப்பது கடினம். ஆகவே நீங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்ட வசனங்களை தியானித்து உங்கள் மனதை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக இந்த சத்தியங்கள் எங்கள் மனதை புதுப்பிக்க தொடங்கும் பொழுது நம்முடைய நாளாந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அதனுடைய பலனை அனுபவிக்க கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வார். இன்றைக்கும் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கும்படி என்னோடு கூட நீதிமொழிகளுடைய புத்தகம் 16ஆம் அதிகாரம் 6வது வசனத்துக்கு கடந்து வாருங்கள். நாங்கள் இந்த சத்தியங்களை தியானிக்க தொடங்கும் பொழுது ஒரு காரியத்தை நாங்கள் கண்டுகொண்டோம். தேவனுடைய மெய்யான சாயலை நானும் நீங்களும் அறியும் பொழுது அந்த அறிவு என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். தேவனுடைய மெய்யான சாயலை அறிகிற அறிவு எங்கள் வாழ்க்கையை மாற்றும் பொழுது நானும் நீங்களும் என்னோருடைய வாழ்க்கையை மாற்றத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆதியிலே ஆண்டவர் சபையை ஸ்தாபித்த பொழுது அதுதான் அவருடைய சித்தமாக இருந்தது. அவர் என்னையும் உங்களையும் ஆசீர்வதித்திருக்கிறார், நாங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி. ஆகவே தேவனுடைய மெய்யான சாயலை குறித்த அறிவு எங்களுக்குள்ளே தீர்மானிக்கிறது எவ்வளத்துக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்களும் தேவனுடைய வல்லமைகளும் தேவனுடைய கிருபைகளும் எனக்கூடாக உங்களுக்கூடாக கடந்து போகிறது. எவ்வளவு தேவனுடைய வல்லமையையும் ஆசீர்வாதங்களையும் நாளாந்தம் நாங்கள் அனுபவிக்க போகிறோம். ஆகவே ஜாக்கிரதையாக கேட்கிற வசனங்களை நாங்கள் கவனிப்போம், தியானிப்போம், நிலைத்திருப்போம். என்னோடு கூட கடந்து வாருங்கள். கடந்த கிழமை இதை நாங்கள் பார்த்தோம். மீண்டும் இதை பார்த்து விட்டு நாங்கள் கடந்து போகிறோம். நீதிமொழிகளுடைய புத்தகம் 16ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும், கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள்.
கிருபையினாலும் சத்தியத்தினாலும் தான் பாவம் நிவர்த்தியாகும். பாவம் நம்முடைய இருதயங்களை விட்டு நிரந்தரமாக அகற்றப்படும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினாலே மனுஷர்கள் தீமையை விட்டு விலகுவார்கள். இந்த 2 வசனத்தையும் ஆவியானவர் இணைத்து எழுதியிருக்கிறார். இதில் ஒரு காரியத்தை நாங்கள் கண்டுகொள்ளும்படியாக, இது எழுதப்பட்டதின்படி இந்த வசனத்தை நாங்கள் அறிந்து கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாக அதனால வர பலனை நாங்கள் அனுபவிப்போம். இந்த வசனம் 2 பகுதிகள் ஒன்றோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு டாலர் காயினை நாங்கள் எடுக்கும் பொழுது, அல்ல உங்கள் தேசத்தில் இருக்கிற ஒரு பணத்தை எடுக்கும் பொழுது அதற்கு 2 பக்கம் உண்டு. அந்த 2 பக்கமும் இருந்தால்தான் அது சட்டபூர்வமாக பயன்படுத்தப்படக்கூடிய பணம். அதே போலதான் இங்கு எழுதப்பட்ட இந்த வசனம் ஒன்றில்லாமல் ஒன்று இருக்கக்கூடாது. இது 2ம் சேர்ந்து செயற்படும் பொழுதுதான் எனக்கும் உங்களுக்கும் ஆசீர்வாதம். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். யோவானுடைய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படும் பொழுது சொல்லப்படுகிறது, வார்த்தை மாமிசமானார், அவர் இயேசு கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். யோவான் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, இயேசுனுடைய பரிபூர்ணத்தினாலே நாங்கள் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். இங்கே சொல்லப்படுகிறது, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு இல்லாமல் இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது இங்கே கிருபையும் சத்தியமும் நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற ஒரு சப்ஜெக்ட் போல நாங்கள் பார்த்து விடுவோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடோடு இந்த வசனத்தை நாங்கள் பார்ப்போமாயிருந்தால் இங்கே என்ன சொல்லப்படுகிறது, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும் என்று சொல்லும் பொழுது ஒரு பர்சனை குறித்து, இயேசுவை குறித்து இங்கே பேசப்படுகிறது. இன்னொரு விதத்திலே சொல்லுவோமாயிருந்தால், கிருபையும் சத்தியமும் நிறைந்த இயேசு கிறிஸ்துவினாலும் இயேசுவின் இரத்தத்தினாலும் தான் நம்முடைய பாவம் நிவர்த்தி ஆகிறது. அப்படித்தான் நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்டோம். இயேசு கிறிஸ்து கிருபை நிறைந்தவர், சத்தியம் நிறைந்தவர் என்று அறிந்து கிருபையை விசுவசித்ததினாலே நான் ரட்சிக்கப்பட்டேன் என்ற உணர்வு எனக்குள்ளே வரும் பொழுது தேவனுடைய அன்பை குறித்த வெளிப்பாடு எனக்குள்ளே வருகிறது. கிருபையினாலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் என்று நாங்கள் உணரத் தொடங்கும் பொழுது தேவனுடைய அன்பை நாங்கள் உணரத் தொடங்குகிறோம். நான் பாவியா இருக்கும் பொழுது எனக்காக இயேசு மரித்ததினாலே தேவன் என்மேல் உங்கள் மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார் என்று ரோமர் 5:8 நாங்கள் படிக்கிறோம். ஆகவே இங்கே என்னத்தை ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கும் காண்பித்திருக்கிறார், இந்த நீதிமொழிகள் 16:6 மறைந்திருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் காணும் பொழுது இயேசு கிறிஸ்துவினால்தான் நாங்கள் பாவத்திலிருந்து நிவர்த்தியாக்கப்பட்டோம், பாவத்திலிருந்து மீட்கப்பட்டோம் என்ற உணர்வு வரும் பொழுது அங்கே தேவனுடைய அன்பு எனக்குள்ளே உங்களுக்குள்ளே வெளிப்படுகிறது. தேவனுடைய அன்பு வந்து தேவனுடைய அன்புல இருந்து பிதாவாகிய தேவனுக்குரிய கனம், பிதாவாகிய தேவனுக்கு பயப்படுற பயம் எனக்குள்ளே உங்களுக்குள்ளே கடந்து வரும் பொழுது நாளாந்தம் நானும் நீங்களும் செய்கிறதை சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு விருப்பத்தோடு நாங்கள் செய்வோம். இந்த நீதிமொழிகள் 16:6 கிருபையையும் சத்தியத்தையும் ஒரு சப்ஜெக்டாக நாங்கள் பார்ப்போமா இருந்தால் கர்த்தருக்கு பயப்படுற பயம் எங்கிருந்து வருகிறது தெரியுமா? கர்த்தர் என்னை ஆக்கினைக்குள்ளாக தீப்பார், பிதாவாகிய தேவன் பட்சிக்கிற அக்கினி, பிதாவாகிய தேவன் கோபாக்கினி என் மேல் கொண்டருவார், பிதாவாகிய தேவன் என்னை தண்டிப்பார் என்ற பயத்தோடு நாங்கள் அவரை கனப்படுத்த தொடங்குவோம். அதல்ல தேவன் விரும்புகிற காரியம். இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டு அவருடைய திருச்சபையிலே நாட்டப்பட்டிருக்கிற நானும் நீங்களும் பிதாவாகிய தேவனுடைய உண்மையான சாயலை அறிந்து, இயேசு கிறிஸ்துவை அறிந்து, இயேசு கிருபையும் சத்தியம் நிறைந்தவர் என்று அறிந்து அந்த கிருபையை விசுவசித்ததினாலே நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று அறியும் பொழுது தேவனுடைய அன்பு எனக்குள்ளே உங்களுக்குள்ளே வெளிப்படுகிறது. ஆகவே நாங்கள் 2 விதத்துல கர்த்தரை கனப்படுத்த முடியும், 2 விதத்துல கர்த்தருக்கு பயப்படுற பயத்திலே வாழ முடியும். அந்த 2 விதம் என்ன? ஒன்று, பிதாவினுடைய அன்பை அறிந்து அது நிமித்தமாய் அவரை கனப்படுத்துவதும், அவருக்கு பயப்படுற பயம் அது தீமைக்குள்ளே போகாதபடி என்னையும் உங்களையும் காக்கிறது.
இன்னொன்று, அவர் கோபாக்கினி நிறைந்தவராயிருக்கிறார், பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார் என்று தேவனுடைய அன்பின் சாயலை அறியாமல் நியாயப்பிரமாணம் வெளிப்படுத்தின தேவனுடைய கோபத்தின் சாயலின்படி நாங்கள் வாழத் தொடங்கும் பொழுது அங்கும் ஒரு பயம் உண்டாகிறது. ஆனால் அந்த பயம் எனக்கும் உங்களுக்கும் நிரந்தரமான விடுதலையை கொண்டு வர முடியாது. நாங்கள் எங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையின் நாளாந்த காரியங்களை செய்வோம் கட்டாயத்தின் நிமித்தம், பயத்தின் நிமித்தம். ஆனால் தேவனுடைய சித்தம் என்ன தெரியுமா? எங்கள் வீட்டிலே வேதத்திலே அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 31வது வசனத்தை படித்து பார்ப்பீர்களா இருந்தால் அதிலே சொல்லப்படுகிறது, ஆதி திருச்சபையை குறித்து சபைகள் பக்தி விருத்தி அடைந்து சமாதானம் பெற்று பரிசுத்தாவியானுடைய ஆறுதலோடும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடும் நடந்து பெருகிட்டு. இப்படித்தான் நானும் நீங்களும் இருக்கணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாங்கள் பக்தி விருத்தி அடையணும், சமாதானத்தை அனுபவிக்கணும், பரிசுத்தாவியானுடைய ஆறுதலோடும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடும் நாளுக்கு நாள் பெருகணும். நானும் நீங்களும் கர்த்தருக்கு பயப்படுற பயம், கர்த்தருக்கு கொடுக்கிற கனம், பரிசுத்தாவியின் ஆறுதலினாலே கடந்து வரும் பொழுது அது எனக்கும் உங்களுக்கும் இனிமையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இன்னொருவர் என்னையும் உங்களையும் கட்டாயப்படுத்தி பிதாவாகிய தேவனை கனப்படுத்த சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய இருதயத்தில் இருந்து அன்பை உணர்ந்து ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள நான் அழைக்கப்பட்டேன் என்ற விருப்பத்தோடு நான் செய்கிற எல்லா காரியங்களையும் செய்வேன். இன்றைக்கு இந்த வேதத்தை தியானிக்கும் பொழுது உங்கள் இருதயத்தில் நீங்கள் ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் செய்கிறதை ஏன் செய்கிறீர்கள்? நாளாந்தம் அநேக கிறிஸ்தவ கடமைகளை நாங்கள் செய்கிறோம். நாங்கள் வேதம் படிக்கிறதுல இருந்து ஆலயத்துக்கு போய் அவரை ஆராதித்து சதபாகம் காணிக்கைகளை கொடுத்து அவரை தொழுது கொள்ளுகிற மட்டும் நாங்கள் செய்கிறதை பிதாவாகிய தேவனுடைய அன்பை உணர்ந்து செய்கிறோமா அல்லது அவருக்கு பயந்து செய்கிறோமா? பிதாவாகிய தேவன் நானும் நீங்களும் அவரை விசுவசிப்பதும் அவரை கீழ்ப்படிவதும் அவரை கனப்படுத்துவதும் அவரை தொழுது கொள்வதையும் அன்போடு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த நேரத்தில் தான் இன்னொரு பகுதியை நாங்கள் பார்க்க முடியும். எபேசியருடைய புத்தகத்துக்கு கடந்து வாருங்கள். எபேசியருடைய புத்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் கடந்து வருவீர்களா இருந்தால், பரிசுத்த பவுல் இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட திருச்சபைக்கு இங்கே ஒரு வசனத்தை எழுதுகிறார். பாருங்கள், சொல்லப்படுகிறது எபேசியர் 3ஆம் அதிகாரம் 18-19 நான் படிக்கிறேன். சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் இன்னதென்று உணர்ந்து மனிதருடைய அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினால் நிரப்பப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். பரிசுத்த பவுல் தேவனுடைய அன்பின் வெளிப்பாடை பெற்றவர், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் வெளிப்பாடை பெற்றவர். இங்கே ஒரு காரியத்தை தொடர்புபடுத்துகிறார். அறிவு கட்டாத தேவனுடைய அன்பை நானும் நீங்களும் அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் அவருடைய சகல பரிபூர்ணத்தினாலும் நிரப்பப்படவும். இங்கே ஒரு $1 காயினுடைய என்னும் 2 பக்கம் காட்டப்படுகிறது. பிதாவாகிய தேவனுடைய அன்பை நாங்கள் அறிந்து அனுபவிக்கும் பொழுது நிச்சயமாய் அவருடைய பரிபூர்ணத்தினால் நம்முடைய வாழ்க்கை நிரப்பப்பட்டுத்தான் ஆகும். ஏன்னா இங்கே 2ம் இணைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், என் மனதில் உணர்த்தப்படுகிறது, நான் சொல்லுகிறேன். நீங்கள் லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே மூத்த குமாரனுக்கும் தகப்பனுக்கும் நடக்கிற சம்பாஷணையை நீங்கள் வாசித்து பாருங்கள். மூத்த குமாரன் வீட்டுக்கு வந்து இளைய குமாரன் ஏற்றுக்கொள்ளப்பட்டது நிமித்தம் வெளியிலே போய் நிற்கும் பொழுது அங்கே தகப்பன் வந்து அவனை வருந்தி அழைக்கிறார். மூத்த குமாரன் சொல்லுகிறார், நான் இவ்வளவு காலம் உம்மோடு இருக்கிறேன், உமது கட்டளைகளை நான் கை கொள்ளுகிறேன், ஒரு காலம் நான் கீழ்ப்படியாமல் போகவில்லை. ஆனால் ஒரு நாள் கூட என்னுடைய நண்பர்களோடு நான் சந்தோஷமா இருக்கும்படி நீர் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கூட கொடுக்கவில்லை. ஆனால் இப்படி பாவம் செய்த என்னுடைய சகோதரன் திரும்பி வந்த பொழுது கொளுத்த ஒரு கண்டை அடிப்பித்தீரே என்று அங்கே அவன் புலம்பும் பொழுது தகப்பன் வேதனையோடு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், என்னுடையதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. தகப்பனுடைய பார்வை குமாரனை நோக்கி, என் குமாரன் எப்போதும் என்னோடு இருக்கிறான்,
என்னுடைய அன்பை அவன் விசுவசிக்கிறான். அன்பின் நிமித்தம் எனக்கு கீழ்ப்படுகிறான். என்னுடையதெல்லாம் என் மகனுக்குரியது. ஆனால் மகனுடைய பார்வையை பார்க்கும் பொழுது அவன் கீழ்ப்படுகிறான். பிதாவின் அன்பை அறிந்தல்ல, தகப்பனுடைய கட்டளைகளுக்கு செய்கிறான், ஊழியங்கள் செய்கிறான், வேலைகளை செய்கிறான். அன்பை உணர்ந்தல்ல, கட்டாயத்தின் நிமித்தம். ஆகவே மகனுடைய இருதயத்தில் இருக்கிற நினைவெல்லாம் என்னுடைய தகப்பனுக்கு நான் கீழ்ப்படுகிறேன், ஆனால் அவர் எனக்கு ஒன்றுமே தரவில்லை. தகப்பனுடைய பரிபூரணம் மகனுக்கு ஆயத்தமாக இருக்கிறது. ஆனால் மகன் தகப்பனுடைய பரிபூரணத்தில் இருந்து பிரிக்கப்பட்டு தகப்பன் எனக்கு ஒன்றும் தரவில்லை என்ற நினைவோடு வாழ்கிறார். எந்தரியுமா, அந்த மூத்த குமாரன் தகப்பனுடைய அன்பை அறியாததினாலே தகப்பனுடைய பரிபூர்ணத்திலிருந்து பிரிக்கப்பட்டார். இதுதான் பிரியமானவர்களே, இன்றைக்கு சபையிலே அநேக தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் ஒழுங்காக ஆலயத்துக்கு போகிறேன், ஒழுங்காக வேதத்தை படிக்கிறேன், ஒழுங்காக தசோபாம் காணிக்கை கொடுக்கிறேன், நான் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறேன், நான் ஊழியம் செய்கிறேன், ஆனால் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கவில்லை, பிதா என்னை எனக்கு ஒன்றும் தரவில்லை என்ற குறைவோடு வாழ்கிறார்கள். என்ன தெரியுமா இங்க பிரச்சனை? நாங்கள் பிதாவுக்கு எல்லாம் செய்கிறோம், ஆனால் பிதாவினுடைய அன்பின் சாயலை அறியாதபடியினாலே அவருடைய பரிபூர்ணத்தை விட்டு நாங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? பிதாவுடைய அன்பின் சாயலை நாங்கள் அறியும் பொழுது நம்முடைய இருதயத்தில் இருக்கிற விசுவாசம் என்ன தெரியுமா? நான் எப்போதும் என் பிதாவோடு இருக்கிறேன், அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை, நான் இயேசு கிறிஸ்துவு கூடாக பிதாவோடு நான் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறேன், பிதாவினுடையவைகள் எல்லாம் என்னுடையவைகள், நான் குற்றமற்றவன், நான் கண்டிக்கப்படாதவன், நான் பரிசுத்தவான், இயேசுவின் இரத்தத்தினால் தேவ சமூகத்திலே நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறேன் என்ற பிதாவின் அன்பின் சாயலிலிருந்து உருவாகிற நீதியின் சிந்தை உள்ளவர்களாக நாங்கள் இருப்போம். இந்த சிந்தை எனக்குள்ளே உங்களுக்குள்ளே வரும் பொழுது எங்களுடைய துதிகள், எங்கள் ஆராதனைகள், எங்கள் ஜெபங்கள் மாற்றப்படும். பிதாவின் அன்பை இயேசு அறிந்து அனுபவித்து தான் இந்த பூமியில் எனக்கும் உங்களுக்கும் வாழ்ந்து காட்டினார். நீங்கள் வீட்டிலே யோவான் 11ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். லாசருடைய கல்லறைக்கு முன்பாக நிற்கும் பொழுது இயேசு பிதாவின் அன்பை எவ்வளத்துக்காக விசுவசிக்கிறார் என்பதையும், அந்த அன்பை விசுவசிக்கிறதுனாலே எவ்வளத்துக்கு தேவனுடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை வெளிப்படுகிறது என்பதை நீங்கள் காண முடியும். இயேசு கல்லறைக்கு முன்பாக நின்று, லாசருடைய கல்லறைக்கு முன்பாக நின்று புலம்பவில்லை. இயேசு தைரியமாக சொல்லுகிறார், பிதாவே நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன், இப்பொழுதும் நீர் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று சொல்லிவிட்டு தான் அவர் சொல்லுகிறார், நீர் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன், ஆனாலும் இங்கே சுற்றிலுமா நிற்கிற ஜனங்கள் உம்மை விசுவசிக்கும்படியாக இதை சொல்லுகிறேன். இயேசுனுடைய இருதயத்தில் இருந்த உறுதி என்ன தெரியுமா? பிதா எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறார், பிதாவாகிய தேவன் எப்பொழுதும் என் பட்சத்தில் இருக்கிறார், பிதாவாகிய தேவன் என்னை தனியிருக்க விடவில்லை. இந்த சிந்தையும் இந்த அறிக்கையும் இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட எனக்குள்ளே உங்களுக்குள்ளே பரிபூர்ணமாய் காணப்பட வேண்டும். அதான் தேவ சித்தம். அப்படியா இருந்தால் நாங்கள் அடுத்த கேள்வி கேட்கணும், ஏன் எனக்குள்ளே காணப்படவில்லை? ஏன் இயேசுக்குள்ளே காணப்பட்ட அந்த சாயல் எங்களுக்குள்ளே காணப்படவில்லை? நாங்கள் சொல்லுவோம், அவர் தேவனுடைய குமாரன், பிதாவாகிய தேவன் அவரை அன்பு செய்தார். உண்மை. நீங்கள் யோவான் 17ஆம் அதிகாரம் 21, 22 இயேசுனுடைய கடைசி ஜெபத்தில் இயேசு என்ன ஜெபிக்கிறார்? பிதாவே நீர் என்னில் அன்பா இருக்கிறது போல இவர்களிலும் அன்பா இருக்கிறீர் என்பதை இவர்கள் காண உதவி செய்யும். பிதாவாகிய தேவன் இயேசுவை எப்படி அன்பு கூர்ந்தாரோ அதே போலதான் என்னையும் உங்களையும் அன்பு கூர்ந்தார். இதை நாங்கள் உணரும் பொழுது பிரியமானவர்களே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அது வாழத்தக்கதாக, இயேசு காட்டின மாதிரியின்படியே நாங்கள் வாழத்தக்கதாக நம்முடைய கண்கள் திறக்கப்படுகிறது. இந்த வேதம் எனக்கும் உங்களுக்கும் திறந்த புத்தகமாக இருக்கும். தேவனுடைய மெய்யான சாயலை நான் நீங்களும் அறியாவிட்டால் இந்த வேதம் எங்களுக்கு பூட்டப்பட்ட புத்தகமாக இருக்கும். இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் சொல்கிறதை பாருங்கள், நான் வேதத்தை படிக்கிறேன், எனக்கு புரியவில்லை, வேதத்தை படிக்கிறேன், எனக்கு விளங்கவில்லை. இந்த வேத வார்த்தைக்கு பின்பா இருக்கிற அன்பாக இருக்கிற தேவனையும் அவருடைய அன்பையும் நாங்கள் அறியும் பொழுது இதில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வசனங்களையும் நாங்கள் விசுவசிப்போம், உணர்ந்து கொள்ளுவோம், விளங்கிக் கொள்ளுவோம். உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்து
அவருடைய அன்பின் சாயலை நாங்கள் அறிய அறிய இதெல்லாம் பிதாவாகிய தேவன் எனக்கு எழுதின அன்பின் வார்த்தைகள் என்று இந்த வேதத்தை நான் பார்க்க தொடங்குவேன். இந்த இடத்துல தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் வெற்றியை நாளாந்த நாங்கள் அனுபவிக்க தொடங்குவோம். நான் இவ்வளவு நேரம் என்னத்தை சொன்னேனோ இப்படித்தான் ஆதி திருச்சபை வாழ்ந்தார்கள். நானும் நீங்களும் அப்படி வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் கற்றுத் தருகிறார். இதை மனதிலே கொண்டவர்களாக நாங்கள் அடுத்த பகுதிக்கு நாங்கள் போகிறோம். அதற்கு முன்பாக நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எசாயா 54 அதிகாரத்துக்கு கடந்து வாருங்கள். எசாயா 54 அதிகாரம். நான் சில வசனங்களை மீண்டும் மீண்டும் கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் உணர்த்தினுடைய நோக்கம் அவைகள் நம்முடைய இருதயத்திலே வேரூண்ட வேண்டும். எசாயா 54 அதிகாரம் 9-10 கர்த்தர் சொல்லுகிறார். நான் கடைசி பகுதியை படிக்கிறேன். உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட என் மேலே உங்கள் மேலே பிதாவாகிய தேவன் கோபம் கொள்வதில்லை என்றும் எங்களை கடிந்து கொள்வதில்லை என்றும் அவர் ஆணையிட்டார். இந்த வசனத்தை உணர்ந்தால்தான் இவ்வளவு நேரம் நான் சொன்னதின் அடிப்படையிலே பிதாவினுடைய அன்பை அறிந்து நாங்கள் அவரை தொழுது கொள்ள முடியும். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர் எங்களை கடிந்து கொள்வதில்லை, அவர் எங்கள் மேல் கோபம் கொள்வதில்லை. ஏனென்றால் எங்கள் மேலிருந்த எல்லா கோபாக்கினையும் எசாயா 53 அதிகாரத்தின்படி இயேசு கிறிஸ்துவின் மேல் போடப்பட்டபடியினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே புதிய உடன்படிக்கை, சமாதானத்தின் உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்பட்டபடியினாலே 10வது வசனம் சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என்னுடைய கிருபை உங்களை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறாமலும் இருக்கும் என்று உங்கள் மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். வழியா கவனியுங்கள். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற என்னையும் உங்களையும் பிதாவாகிய தேவன் பார்க்கும் பொழுது அவர் எங்களை கோபத்தோடு பார்க்கவில்லை. ஒரு கம்பேஷனோடு, மனதுருக்கத்தோடு, என்னுடைய குமாரனுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட என்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படி என் அன்பை வெளிப்படுத்த முடியும், எப்படி என் பரிபூர்ணத்தை கொண்டு வர முடியும், என் குமாரன் சம்பாதித்தவர்கள் எல்லாவற்றையும் என் பிள்ளைகள் எப்படி அவர்கள் அனுபவிக்க நான் செய்ய முடியும். இதுதான் பிதாவாகிய தேவனுடைய இருதயத்தின் பரிதபிப்பு. அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட உலகம் பூராய் வாழுகிறவருடைய பிள்ளைகள் அவருடைய மெய்யான அன்பின் சாயலை அறியாமல் பிதாவின் அன்புக்கு தூரமானவர்கள் போல அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது பிதாவினுடைய இருதயம் மனதுருகிறது. அது நிமித்தமாகத்தான் இன்றைக்கு இந்த சத்தியங்களை நானும் நீங்களும் கற்றுக்கொள்கிறோம். அறியாமைகள் விலகி அவருடைய மெய்யான சாயலை நாங்கள் அறிந்து அவருடைய அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் அவருடைய பரிபூர்ணத்தினால் நிரப்பப்படவும் அவர் எனக்கும் உங்களுக்கும் கற்றுத் தருகிறார். இவ்வளவை மனதிலே கொண்டவர்களாக ரோமருடைய புத்தகம் 5ஆம் அதிகாரத்துக்கு கடந்து வாருங்கள். ரோமருடைய புத்தகம் 5ஆம் அதிகாரம். நீங்கள் யோசிக்க முடியும், இவ்வளவும் என் மேலே எங்களுக்காக கர்த்தர் இவ்வளத்தையும் வைத்திருந்தும் எப்படி இதை நாங்கள் மிஸ் பண்ணினோம், எப்படி இதை நாங்கள் அனுபவிக்காமல் போனோம், அதைத்தான் நாங்கள் உணர்ந்து கொள்ளணும். அதுதான் கடந்த நாட்களிலே நியாயப்பிரமாணம் ஏன் கொடுக்கப்பட்டது என்றும் நியாயப்பிரமாணம் சபைக்குள்ளே கொண்டு வரப்பட்டதினாலே வந்த பாதிப்பு என்ன என்பதையும் நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். இதில் ஒரு காரியத்தை வடிவாக கவனியுங்கள் பிரியமானவர்களே. ரோமர் 5:1 சொல்லுகிறது, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சலாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்ற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். இயேசு கிறிஸ்துவினாலே பிதாவாகிய தேவனிடத்திலே சமாதானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். வடிவா கவனியுங்கள். நானும் நீங்களும் அன்பு கூறப்படத்தக்கவர்களாக இருந்தபடியினாலே அவர் எங்களை அன்பு கூறவில்லை. நானும் நீங்களும் பாவிகளாக இருக்கும் பொழுது பிதாவாகிய தேவன் எங்கள் மேல் அன்பு கூர்ந்தார். தம்முடைய குமாரனை அனுப்பினார். குமாரனுடைய இரத்தம் சிந்தப்பட்டது. அந்த குமாரன் இயேசுவை விசுவசித்ததினாலே தான் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம். இந்த ரோமருடைய புத்தகத்தை இன்றைக்கு நாங்கள் தியானிக்கிறதின் அடிப்படையில் நீங்கள் வாசிப்பீர்களா இருந்தால்
உணர்ந்து கொள்வீர்களா இருந்தால் உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை புதுப்பிக்கப்படும். என்றால் தேவனுடைய அன்பின் வெளிப்பாடா இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கூடாக எனக்கும் உங்களுக்கும் கடந்து வந்த கிருபையினுடைய வெளிப்பாடுதான் இந்த ரோமர் 1 அதிகாரத்திலே தாராளமாய் இன்றும் எனக்கும் உங்களுக்கும் வெளிப்படுத்தப்படுகிறது. நீங்கள் ரோமர் 1 அதிகாரம் 16வது வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தின் வல்லமை. இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தை விசுவசிக்கிறவர்களுக்கு கிறிஸ்துவின் சுவிசேஷம் அவர்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயிருக்கிறது. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவரே எனக்கு வல்லமையை தாரும், வல்லமையை நான் அனுபவிக்கணும், வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அநேக காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் ரோமர் 1:16 சொல்லுகிறது கிறிஸ்துவின் சுவிசேஷம். என்னோடு படித்துக் கொள்ளுங்கள், ஒரு நிமிஷம் அந்த வார்த்தையை நாங்கள் படிப்போம். 1:16 சொல்லுது பாருங்கள். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், முன்பு ஜூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவசிக்கிறவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு சுவிசேஷம், கிறிஸ்துவின் சுவிசேஷம் தேவ பலன் உள்ளதாக இருக்கிறது. அப்படியா இருந்தால் நீங்கள் தேவனுடைய பலனை அனுபவிக்கணுமா இருந்தால் நான் உங்களுக்கு என்னத்தை வெளிப்படுத்த வேண்டும்? கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை. தேவனுடைய பலனை நான் இன்னும் அனுபவிக்கணுமா இருந்தால் எனக்கு எதை குறித்த வெளிப்பாடு வேண்டும்? கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்த வெளிப்பாடு. இதுலதான் பிசாசானவன் வெற்றி பெற்றான். தன்னுடைய தந்திரத்தினாலே தலைவர்களுடைய மனக்கங்களை குருடாக்கி சுவிசேஷம், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தோடு நியாயப்பிரமாணமும் பாரம்பரியங்களும் சேர்க்கப்பட்டு ஜனங்களுக்குள்ளே கொடுக்கப்பட்ட பொழுது கிறிஸ்துவின் சுவிசேஷம் வெளிப்படுத்துகிற கிறிஸ்துவின் கல்வாரி கிரியை மறைக்கப்பட்டு ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிற மனுஷர்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற மனுஷருடைய சுய நீதியிலே வெளிப்படுகிற கிருபைகள் மேன்மைப்படுத்தப்பட்டது. ஆகவே நாங்கள் நினைக்கிறோம், நாங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோம், ஒருவரும் ரட்சிக்கப்படவில்லை. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோம், ஒருவரும் குணமாக்கப்படவில்லை, விடுவிக்கப்படவில்லை. எழுப்புதல் வேணும் என்று நாங்கள் ஜபிக்கிறோம், ஆனால் எழுப்புதலை கொண்டு வருகிற கிறிஸ்துவின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படவில்லை. நாங்கள் பிரசங்கிக்கிறோம், அதற்கு கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்று பெயர் வைக்கிறோம். வேதத்திலே போய் ஆதி திருச்சபை அப்போஸ்தலர்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை எப்படி பிரசங்கித்தார்கள் என்று அறிந்து அதை நாங்கள் விசுவசிக்கும் பொழுது அதே தேவனுடைய வல்லமையையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நான் நீங்களும் அனுபவிப்போம். ரோமருடைய புத்தகம் ஏன் எனக்கும் உங்களுக்கு முக்கியமானது? அதில் தெளிவாக காரியங்கள் சொல்லப்படுகிறது. நியாயப்பிரமாணம் எந்த விதத்திலும் எனக்குள்ளே உங்களுக்குள்ளே ஊடுருவாதபடி, ஊடுருவி இருக்குமாயிருந்தால் அது அகற்றப்பட்டு பிதாவாகிய தேவனுடைய மெய்யான அன்பின் சாயலை நான் நீங்களும் தெளிவாய் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆவியானவர் இந்த நிருபத்துக்கூடாக தன்னுடைய காரியங்களை வெளிப்படுத்துகிறார். 1 அதிகாரத்திலே கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் வல்லமையை குறித்து சொல்லிவிட்டு 2, 3 அதிகாரத்திலே ஆவியானவர் எழுதுகிறார், புறஜாதிகளாக இருந்தாலும் பழைய உடன்படிக்கையை பெற்றுக்கொண்ட ஜூதராக இருந்தாலும் இன்னொருவர் போய் நீங்கள் பாவிகள் என்று அவர்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க தேவையில்லை. ஏனென்றால் அவர்களுடைய மனச்சாட்சி அவர்களை பாவிகள் என்று தீர்க்கிறது. இதைத்தான் ரோமர் 2 அதிகாரம் 3 அதிகாரம் வெளிப்படுத்துகிறது. அதற்கு பின்பு 3 அதிகாரத்துக்கு நீங்கள் கடந்து வருவீர்களா இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் 23வது வசனத்திலே ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி சொல்லுகிறார். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள். புறஜாதியாக இருந்தாலும் ஜூதராக இருந்தாலும் பழைய உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்களாக இருந்தாலும் அவர் ஒரு முடிவை கொண்டு வருகிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்தார்கள். அப்படியா இருந்தால் ஒரு கேள்வி வரும், பாவத்திலிருந்து எப்படி வெளியே வருவது? அந்த நேரத்தில் தான் இயேசுனுடைய கல்வாரி கிரியையை அவர் வெளியே கொண்டு வந்து, உங்களுடைய கிரியையினாலே அல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய கிரியையினாலே, இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே தான் நீதிமானாய் மாற்றப்பட முடியும் என்ற சத்தியத்தை ஆவியானவர் அங்கே வெளிப்படுத்துகிறார். என்னோடு கூட கடந்து வாருங்கள். ரோமருடைய புத்தகம் நீங்கள் 4 அதிகாரத்துக்கு கடந்து வருவீர்களா இருந்தால் ரோமருடைய புத்தகம் 4 அதிகாரத்திலே
இவ்வளவு நேரம் நான் சொன்னதை மனதிலே கொண்டு நீங்கள் பார்ப்பீர்களா இருந்தால், ரோமர் 4 அதிகாரம் முதல் பகுதியிலே பார்ப்பீங்களா இருந்தால், பழைய உடன்படிக்கையிலே முக்கியமாயிருக்கிற ஆபிரகாம், தாவீது, இவர்கள் 2 பேரையும் அங்கே ஆவியானவர் கொண்டு வருகிறார். இந்த 4 அதிகாரத்திலே ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் உணர்த்த விரும்புகிறது, மனுஷன் தன்னுடைய கிரியையினாலே அல்ல. ஏனென்றால் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று அவர்களாகி விட்டார்கள். இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை உணர்த்தணும். அப்பொழுதுதான் நான் சொல்ல போற மிகுதியானதை நீங்கள் விசுவசிக்க முடியும். இந்த உலகத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கும் பொழுது 2 விதமான கூட்ட ஜனங்களை பார்க்க முடியும். இயேசுவின் இரத்தத்தினால் நீதிமான்களாய் மாற்றப்பட்ட ஜனங்கள், இயேசுவை விசுவசியாமல் இன்னும் பாவத்திலும் அக்கிரமத்திலும் வாழ்ந்த ஜனங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வெளிப்பட முதல், இயேசுவின் இரத்தம் சிந்தப்பட்டு மனுஷர்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள முதல் ஒரு கூட்ட ஜனங்கள் இருந்தார்கள். அவர்கள் யாரு? அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்து போயிருந்த ஜனங்கள். இவர்களை மீட்டுக்கொள்ள இயேசு இந்த பூமியிலே வந்து மரித்து இரத்தத்தை சிந்தி உயிரோடு எழுந்தார். இப்பொழுது இந்த பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து போயிருந்த ஜனங்கள் அந்த பாவிகள் என்ற கூட்டத்துக்குள்ளே இருக்கும் பொழுது நாளாந்தம் தங்கள் வாழ்க்கையிலே நல்ல கிரியைகளை செய்தார்கள், நன்மை செய்தார்கள், தான தர்மம் செய்தார்கள், மற்றவர்களுக்கு உதவி செய்தார்கள், தங்களுக்கு தெரிந்த விதத்திலே நன்மைகளை செய்து கொண்டு திரிந்தார்கள். அவர்கள் செய்த எந்த நன்மையும் பாவிகள் என்ற அந்த கூட்டத்திலிருந்து அவர்களை பிரித்தெடுத்து நீதிமான்கள் என்ற அந்த கூட்டத்துக்குள்ளே அவர்களை கொண்டு வர முடியவில்லை. ஏனென்றால் எப்பொழுது பாவி நீதிமானாய் மாற்றப்படுகிறான், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மேல் விசுவாசம் வைத்த பொழுது. ஒரு காலத்தில் நானும் நீங்களும் பாவிகள் என்ற அடையாளத்தோடு, பாவிகள் என்ற அந்த கேம்பிலே, அந்த கூட்டத்துக்குள்ளதான் நாங்கள் இருந்தோம். கிறிஸ்துவின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்ட பொழுது, சுவிசேஷத்தை நாங்கள் கேட்க முதல் நன்மைகள் செய்தோம். எங்களுடைய நல்ல கிரியைகள் பாவிகள் என்ற கூட்டத்திலிருந்து பிரித்தெடுத்து நீதிமான்கள் என்ற கூட்டத்தில் எங்களை சேர்க்க முடியவில்லை. என்றால் எங்களுடைய அடையாளம் பாவம். ஒரு குழந்தை கற்பம் தரிக்கும் பொழுது பாவத்திலே கற்பம் தரிக்கிறது. அந்த குழந்தை இந்த பூமியிலே பிறக்கும் பொழுது பாவ சுபாவத்திலே பிறக்கிறது. அந்த குழந்தை வளர வளர அந்த பாவ சுபாவம் பாவ கிரியையாக வெளிப்படுகிறது. இப்படித்தான் நானும் நீங்களும் காணப்பட்டோம். இன்னைக்கு இந்த உலகத்திலே இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படாமல் இருக்க போகிற சகலரும் இப்படித்தான் இருக்கிறார்கள். ஆனால் சொல்வதை வடிவாக கவனியுங்கள். இயேசுவை விசுவசித்து நானும் நீங்களும் நீதிமான்களாய் மாற்றப்பட முதல் நாங்கள் செய்த எந்த ஒரு நல்ல கிரியையும் பாவிகள் என்ற அடையாளத்தை எங்களை விட்டு எடுத்து போடவில்லை. பாவிகளாகவே நாங்கள் இருந்தோம். இயேசு கிறிஸ்துவை எப்பொழுது விசுவசித்தோமோ, இயேசுவின் இரத்தத்தினால் எப்ப மீட்கப்பட்டோமோ, அன்றைக்குத்தான் பாவ மன்னிப்பாகிய மீட்பை நானும் நீங்களும் பெற்றோம். நான் சொல்ற வசனங்களை எழுதி கொள்ளுங்கள். எபிரேயருடைய புத்தகம் 9 அதிகாரம் 12வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, இயேசு தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். எபிரேயர் 9:15 சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே உண்டாக்கப்பட்ட நித்திய மீட்பினாலே நானும் நீங்களும் நித்திய சுதந்திரத்தை பெற்றிருக்கிறோம். நித்திய மீட்பு என்று சொன்னால் இட்டர்னல் ரிடெம்ஷன். நித்திய சுதந்திரம் என்றால் இட்டர்னல் இன்ஹெரிட்டன்ஸ். அந்த சுதந்திரம் என்ன? அதுதான் எபேசியர் 1:7 சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பை நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஆகவே இயேசுவின் மீட்பினாலே, இயேசு உண்டு பண்ணின அந்த நித்திய மீட்பினாலே நாங்கள் பெற்ற சுதந்திரம் பாவமன்னிப்பாகிய மீட்பு. அது நித்தியமானது. ஏன் இதை நான் சொல்லுகிறேன்? இப்பொழுது இயேசுவை விசுவசித்து நித்திய மீட்பை பெற்று, நித்திய மீட்பாகிய பாவமன்னிப்பை பெற்று நீதிமான்கள் என்ற கூடாரத்துக்குள்ளே வந்து விட்டோம். இயேசுவின் கிரியையை விசுவசித்ததினாலே இப்பொழுது நீதிமான்களுடைய கூட்டத்திலே நான் நீங்களும் இருக்கும் பொழுது, நாளாந்தம் இந்த பூமியிலே கடந்து போகும் பொழுது எங்களுக்கு தெரியும், 2 கொரிந்தியர் 5:17 படி இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொண்ட பொழுது எங்களுடைய உள்ளான மனுஷன்,
அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து போயிருந்த எங்களுடைய உள்ளான மனுஷன் தான் உயிர்ப்பித்தான், புதிய சிருஷ்டியாக மாற்றப்பட்டான். அப்படியா இருந்தால் இன்னும் என்னுடைய ஆத்மா, என் ஆத்மாவினுடைய ஒரு பகுதியா இருக்கிற என்னுடைய சிந்தை, நான் ரட்சிக்கப்பட முதல் எப்படி சிந்தித்தேனோ அப்படித்தான் நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். அதுதான் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் இந்த சத்தியத்தை உள்ளபடி அறிந்து மனம் புதிதாகிறதுனாலே அவருடைய வாழ்க்கை மறுரூபமாக்கப்பட வேண்டும். மனம் புதிதாகிறது என்றால் என்ன? ரட்சிக்கப்பட்ட என்னுடைய உள்ளான மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிற விருப்பங்கள் வாஞ்சைகளின் படி என்னுடைய ஆத்துமாவில் இருக்கிற என்னுடைய சிந்தை சிந்திக்க தொடங்கும் பொழுது என் மனம் புதுப்பிக்கப்படுகிறது, என் வாழ்க்கை மறுரூபமாக்கப்படுகிறது. இப்பொழுது நீதிமானாய் மாற்றப்பட்ட நான் என் மனம் புதுப்பிக்கப்பட இடம் கொடாமல் இருக்கும் பொழுது பழைய மனிதனுடைய நினைவு எனக்குள்ளே உண்டு. வழியா கவனியுங்கள், ஒரு மனிதன் இருக்கிறார், அவன் பழைய பாவ மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது அவனை விட்டு அகற்றப்பட்டாயிற்று. ரோமர் 6:6 படி பழைய மனுஷன் இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டான். அந்த பழைய மனுஷன் எங்களுக்குள்ளே இருந்து சிலுவையிலே அறையப்பட்ட பொழுது பழைய மனுஷனுடைய நினைவு எங்கள் ஆத்மாவிலே விடப்பட்டிருக்கிறது. அப்ப மனம் புதிதாகிறது என்றால் என்ன? பழைய மனுஷனுடைய நினைவை களைந்து போட்டு இயேசுவின் இரத்தத்தினால் புதிய சிருஷ்டியாய் மாற்றப்பட்ட நாங்கள் புதிய மனுஷனுடைய நினைவை தரித்து கொள்ள வேண்டும். அதை தரித்து கொள்ளாமல் இருக்கும் பொழுது ரட்சிக்கப்பட்ட பின்பும் நீதிமான்களாய் மாற்றப்பட்ட பின்பும் அந்த பழைய நினைவுகள் தவறுகளுக்குள்ளே, பிழையான தீர்மானங்களுக்குள்ளே, பாவத்துக்குள்ளே நடத்தும். இந்த இடத்துல தான் நியாய பிரமாணத்தை சபை உள்ளே கொண்டு வந்தது. ஆகவே தவறு செய்த உடனே நியாய பிரமாணத்தின் அடிப்படையிலே அவர்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டு நீதிமான்களுக்கு, இயேசுவின் இரத்தத்தினால் நீதிமான்கள் என்ற அடையாளத்தை பெற்றவர்களுக்கு பாவிகள் என்ற முத்திரை குத்தப்பட்ட பொழுது நீதிமான்களாய் மாற்றப்பட்டவர்கள் துர்மனச்சாட்சியோடு, குற்றமனச்சாட்சியோடு, ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டவர்கள் போல வாழத் தொடங்கினார்கள். தேவனை தைரியமாய் கிட்டிச் சேர முடியவில்லை. ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள முடியவில்லை. தங்கள் கிரியையினாலே தாங்களை நீதிமான்களாய் மீண்டும் காட்ட முற்பட்டார்கள். இந்த இடத்துல தான் தேவ பிள்ளையுடைய தோல்வி வந்தது. இப்பொழுது நான் சொல்லப்படுவதை வடிவா கவனியுங்கள். எப்படி பாவிகள் என்ற கூட்டத்தோடு நாங்கள் இருந்து நாங்கள் செய்த நன்மைகள் நீதிமான்களுடைய கூட்டத்துக்குள்ளே எங்களை கொண்டு போய் சேர்க்க முடியாமல் இருந்ததோ, அதே போல நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிற நாங்கள் அறியாமை நிமித்தம், புதுப்பிக்கப்படாத சிந்தை நிமித்தம் எடுக்கிற பிழையான முடிவுகள் மீண்டும் நீதிமான்களை பாவிகள் என்ற கூட்டத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்க்க முடியாது. ஏனென்றால் கர்த்தர் எங்களை பிரித்தெடுத்து நீதிமான்கள் என்ற எங்களை முத்திரை குத்தி அவர் எங்களை நடத்துகிறார். அப்ப நீங்கள் யோசிக்க முடியும், உங்களுக்கு அந்த யோசனை வரணும். அப்படியா இருந்தால் ரட்சிக்கப்பட்ட பின்பு, நீதிமானாய் மாற்றப்பட்ட பின்பு நான் தொடர்ந்தும் பாவம் செய்யலாமா? பவுல் சொல்லுகிறார், கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாங்கள் எப்படி பாவம் செய்ய முடியும்? இந்த இடத்துல தான் நான் நீங்கள் நீதிமானாய் மாற்றப்பட்டதற்கு பின்பா இருக்கிற பிதாவாகிய தேவனுடைய அன்பின் சாயலை அறியும் பொழுது நான் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்து அவரை விட்டு விலகிறவனாக அல்ல, எனக்கு தந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பை உணர்ந்து அதற்கு பின்பா இருக்கிற அன்பை உணர்ந்து ஆவியோடும் உண்மையோடும் அவரை நான் தொழுது கொள்ள தொடங்குவேன். சபை, இன்றைக்கு இருக்கிற சபைகள் கிறிஸ்துவின் கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க பயப்படுவதற்கு காரணம், அவர்கள் நினைக்கிறார்கள் கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் ஜனங்கள் பாவத்திலே தொடர்ந்தும் நிலைத்திருப்பார்கள். இல்ல பிரியமானவர்களே, ரோமர் 6:14 நாங்கள் பின்பாக பார்ப்போம். என்ன சொல்லுகிறது? நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது. இப்பொழுதே நாங்கள் அதை பார்ப்போம். ரோமர் 6:14 உங்களுடைய நோட்ஸிலே அது கடைசி குறிப்பாக இருக்கிறது. ஆனால் இந்த இடத்தில் அதை நாங்கள் பார்த்து விட்டு போவது நல்லம். பாருங்கள், ரோமர் 6:14 சொல்லப்படுகிறது, நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. நான் எப்பொழுதும் இப்படியான வசனத்தை படிக்கும் பொழுது
அதை மறுபக்கம் திருப்பி படியுங்கள். அப்பொழுதுதான் நான் இப்பொழுது சொன்னது உங்களுக்கு உணர முடியும். சபை என்ன செய்தது? ஒரு ரட்சிக்கப்பட்ட நீதிமானாய் மாற்றப்பட்ட தேவ பிள்ளை பாவம் செய்த உடனே நியாயப்பிரமாணத்தை பிரசங்கித்து நியாயப்பிரமாணத்தின்படி நியாயம் தீர்த்து குற்றப்படுத்தி ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தது மனுஷன் நீதிமான் பாவத்திலிருந்து வெளியே வருவான் என்று. ஆனால் அங்கே உண்மையாய் நடக்கிறது என்ன தெரியுமா? இந்த வசனத்தினுடைய மறுபக்கம் என்ன? திருப்ப படியுங்கள். ரோமர் 6:14. நீங்கள் யார்? இந்த நீங்கள் உலகத்தில் இருக்கிறவர்கள் அல்ல, இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ரோம சபையிலே இன்றைக்கு நானும் நீங்களும் அதிலே அடையாளப்படுத்தப்படத்தக்கதாக இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்களுக்கு சொல்லப்படுகிறது, நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிராமல் பழைய உடன்படிக்கைக்கு உட்பட்டிராமல் கிருபைக்குள்ளே உட்பட்டிருக்கிறபடியால். இப்ப நாங்கள் முதல் பார்த்த வசனம் என்ன? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். ஆகவே இங்கே கிருபை என்று சொல்லப்படுவது ஒரு சப்ஜெக்ட் அல்ல. கிருபை நிறைந்த இயேசுவுக்குள்ளே நீங்கள் உட்பட்டிருக்கிறபடியால், கிருபையும் சத்தியமும் நிறைந்த இயேசு தன்னுடைய கிருபையை நாளாந்தம் உங்கள் வாழ்க்கையிலே தருகிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது, பாவத்தை நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள். ஆனால் எங்கே தவறு வந்தது? பாவம் கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் பாவம் செய்யும் பொழுது அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வர. இந்த வசனத்தினுடைய மறுபக்கம் என்ன? கிருபைக்குட்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது. அப்படியாயிருந்தால் கிருபைக்கு எதிர்மாறானது என்ன? நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்துக்கு நீங்கள் உட்பட்டிருந்தால் பாவம் செய்வீர்கள். சிந்தியுங்கள். இங்கேதான் சபை தவறிற்று. இந்த வசனத்தை நிதானிக்க நாங்கள் தவறினோம். எப்பொழுதும் இப்படியான வசனத்தினுடைய மறுபக்கம் என்ன? நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது. மறுபக்கம் கிருபைக்கு கீழ்பட்டிராமல் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டிருப்பீர்களாயிருந்தால் பாவம் உங்களை மேற்கொள்ளும். சபை என்ன செய்தது? உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன். நெருப்பு பற்றி எரிகிறது. ஒரு திடீரென ஒரு ஃபயர் வந்துட்டு நெருப்பை அணைக்க வேண்டும். வேதத்தினுடைய ஒழுங்கு நெருப்பை அணைக்க தண்ணி ஊற்றப்பட வேண்டும். தண்ணி ஊற்றப்படும் பொழுது நெருப்பு மேற்கொள்ள முடியாது, நெருப்பு அணைக்கப்படும். ஆனால் சபை என்ன செய்தது தெரியுமா? நெருப்புக்கு தண்ணிக்கு பதிலாக பெட்ரோலை ஊத்திட்டு, விருப்பம் என்ன? நெருப்பு அணைக்கப்படணும். ஆனால் எந்த காரணத்தின் நிமித்தம் அந்த நெருப்பு உண்டாயிட்டோ அதே காரியத்தை ஊற்றும் பொழுது அணைக்கணும் என்று விரும்பின அந்த நெருப்பு இன்னும் பத்தி எரிகிறது. நியாயப்பிரமாணத்தை சபைக்குள்ளே பிரசங்கிக்க சபையாருக்குள்ளே நீதிமான்களுக்குள்ளே அங்கே பாவம் பெருக தொடங்குகிறது. விளங்கவில்லை. ஆகவே இன்னும் அதிகமாய் பிரசங்கிப்போம், நியாயப்பிரமாணத்தை இன்னும் அதிகமாய் பிரசங்கிப்போம். என்ன நடக்கிறது? கர்த்தர் நியமித்த நியமத்துக்கு எதிர்மாறாக செயற்படும் பொழுது அதன் விளைவும் எதிர்மாறாக வந்துட்டு 2020 வருஷங்கள் சபைக்குள்ளே நடந்த காரியம் இது. இதன் நிமித்தமாகத்தான் பிதாவாகிய தேவனுடைய அன்பின் சாயல் தாக்கப்பட்டது. இன்றைக்கு நான் சொல்வதை வடிவாய் கவனியுங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஒவ்வொரு மனிதனுடைய கடந்த கால பாவம், நிகழ்கால பாவம், எதிர்கால பாவத்துக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. இப்ப கேள்வி வரும், அப்ப நான் பாவம் செய்யலாமா? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாங்கள் எப்படி பாவம் செய்ய முடியும்? இயேசுனுடைய ரத்தம் கிருபையாய் என்னுடைய கடந்த கால, நிகழ்கால, எதிர்கால பாவங்களுக்காய் சிந்தப்பட்டது என்று நான் உணரும் பொழுது அவருக்கு விரோதமாய் பாவம் செய்கிற நினைவல்ல, அவரிடத்தில் அன்பு கூறுகிற நினைவுதான் எனக்குள்ளே வருகிறது. பிதாவாகிய தேவனுடைய அன்பின் சாயல் தான் எனக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அந்த அன்பின் நிமித்தமாய் நான் தீமையை விட்டு விலகிறேன். அந்த அன்பின் நிமித்தமாய் பாவத்தை வெறுக்கிறேன். அந்த அன்பின் நிமித்தமாய் நான் உலகத்தை வெறுக்கிறேன். ஏனென்றால் என்னுடைய இருதயத்திலே தேவன் என்மேல் கோபமாய் இருக்கிறார் என்ற சிந்தை அல்ல. பிதாவாகிய தேவன் என்மேலே அன்பாய் இருக்கிறார். என்மேல் கொண்ட அன்பின் நிமித்தம் அவருடைய குமாரனை கொடுத்தார் என்ற சிந்தை வருகிறபடினாலே பாவம் எனக்கு ஒரு பொருட்டல்ல, அதை நான் மேற்கொள்ளுகிறேன். நான் செய்கிறதெல்லாம் அன்பை உணர்ந்து நான் செய்கிறேன். மீண்டும் மீண்டும் இதை கேளுங்கள், சிந்தியுங்கள். இதை உணர்ந்து கொண்டால் ஒரு நாளும் எங்களுடைய கிரியைக்குள்ளே நாங்கள் போக மாட்டோம். இதை மனதிலே கொண்டு
இப்பொழுது ரோமர் 4ஆம் அதிகாரத்துக்கு திரும்ப வாருங்கள். ரோமர் 4ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாம், தாவீது. நீங்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்ப்பீர்களா இருந்தால் நான் 2 வசனத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே சொல்லப்படுது பாருங்கள். முதல் 2 வசனம், ரோமர் 4 முதல் 2 வசனம். அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாமிசத்தின்படி எண்ணத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம். ஆபிரகாம் கிரியையினாலே நீதிமானாக்கப்பட்டான் ஆகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு? ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. ஆபிரகாம் நீதிமானாய் எண்ணப்பட்டதற்கு காரணம் அவன் தேவன் மேல் வைத்த விசுவாசம். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்கள். கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் தன் சுயத்தை நம்பி, சுய பலத்தை நம்பி, சுய நீதியை நம்பி கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குற இடத்துல விசுவாசம் வைக்கிறவனா இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். இதான் ஆபிரகாம் நீதிமானாய் மாற்றப்பட்ட விதம். ஆபிரகாமுடைய கிரியை என்ன தெரியுமா? எழுதி கொள்ளுங்கள். ஆதியாகமம் 12:13 ஆதியாகமம் 20:2 ஆபிரகாம் பொய் சொல்லுகிறார். ஆபிரகாம் தன் மனைவியை குறித்து சொல்லுகிறார், தன் உயிரை பாதுகாக்க. சிந்தியுங்கள், ஆபிரகாம் சுயநலம் உள்ளவனாய் தன் உயிரை பாதுகாக்க தன் மனைவியை சகோதரி என்று பொய் சொல்லுகிறான். அது நிமித்தமாய் ராஜா சாராளை தூக்கி கொண்டு போகிறான். அங்கு ஒரு பாவத்துக்கான வழி திறக்கப்படுகிறது ஆபிரகாமுடைய பொய்யின் நிமித்தம். இதை வைத்து இன்றைக்கு சிலர் சொல்லுவார்கள், கொஞ்சம் கொஞ்சம் பொய் சொல்லலாம். பொய் பாவம். பொய்க்கு அதிபதி பிசாசு. பொய்க்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் சம்பந்தம் இல்லை. அது ஒரு பகுதி. அதற்குள்ளே நீங்கள் போகாதிருங்கள். ஆனால் ஆபிரகாமுடைய கிரியை அவனை நீதிமானாக்குமா இருந்தால், இங்கே ஆபிரகாமுடைய கிரியை என்ன? பொய்யாக இருக்கிறது. தாவீதை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 2-17 மட்டும் தாவீதினுடைய கிரியை வெளிப்படுத்தப்படுகிறது. தாவீது பாவம் செய்கிறான், அந்த பாவத்தை மறைக்க கொலை செய்கிறான். இங்கே தாவீதினுடைய கிரியை வெளிப்படுத்தப்படுகிறது. ஆனால் தாவீதும் தேவனை விசுவசித்ததினாலே நீதிமானாய் மாற்றப்படுகிறான். தேவனுடைய கிருபையை குறித்து அதிகமாக அவன் உணர்ந்து அறிந்து அனுபவித்து எழுதி வைத்திருக்கிறான். அந்த தாவீது இங்கே சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். 6வது வசனத்திலே, அந்தப்படி கிரியை இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்று எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாதோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லி இருக்கிறார். ஆகவே தாவீதினுடைய கிரியை நீதிமானாய் மாற்றவில்லை. தாவீது தேவனுடைய கிருபையை விசுவசித்ததினாலேதான் நீதிமானாய் மாற்றப்பட்டான். இங்கே நான் படித்த 7வது 8வது வசனத்தை தாவீது அனுபவிக்கவில்லை. ஆனால் தேவனுடைய கிருபையை உணர்ந்ததினாலே வெளிப்பாடாக தீர்க்க தரிசனமாக நானும் நீங்களும் அனுபவிக்கிறதை தாவீது சொல்லுகிறார். அப்ப எப்படி இந்த பகுதி முடிவடைகிறது? 9வது 10வது 11வது வசனத்திலே படிப்பீர்களா இருந்தால் வேதம் ஒரு கேள்வி கேட்கிறது. அப்படியா இருந்தால் ஆபிரகாம் எப்படி நீதிமானாய் எண்ணப்பட்டான்? தேவனை விசுவசித்ததினாலே, விருத்த சேதனத்தை பெற்றதினாலே அல்ல. அவன் நீதிமான எண்ணப்பட்ட பின்பு விருத்த சேதனம் கொண்டு வரப்பட்டது. ஆபிரகாம் தேவனை விசுவசித்ததினாலே நீதிமானாய் எண்ணப்பட்டான். ஏன் இதை நாங்கள் பார்த்தோம்? ஏன் இதை எழுதப்பட்டிருக்கிறது? இப்பொழுது 4ஆம் அதிகாரத்துக்கு கடந்து வாருங்கள். 4ஆம் அதிகாரத்திலே 23வது வசனம் சொல்லப்படுது பாருங்கள். 22 படிக்கிறேன். ஆகையால் அது ஆபிரகாமுக்கு நீதியாக எண்ணப்பட்டது, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். 23வது வசனத்திலே எப்படி ஆபிரகாம் தேவன் மேல் வைத்த விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறதோ,
அது எனக்காகவும் உங்களுக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. என்னத்துக்காக? ஆபிரகாமை போல தேவன் மேலே விசுவாசம் வைத்து இயேசு கிறிஸ்துவுக்கூடாக அவருடைய இரத்தத்துக்கூடாக வர தேவ நீதியை பெற்று தேவ சமூகத்தில் நானும் நீங்களும் காணப்பட, அதனாலதான் நாங்கள் நீதிமானாய் மாற்றப்பட்டோம். இன்னைக்கு கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நாங்கள் உணர்ந்து கொள்ளணும், எங்களுடைய நல்ல கிரியைகள் நிமித்தம் அல்ல, இயேசுனுடைய கிருபையின் நிமித்தம், இயேசுனுடைய கிரியை நிமித்தம் நானும் நீங்களும் நீதிமானாய் மாற்றப்பட்டோம். அதான் அந்த வேதம் முடியுது பாருங்கள். 24வது வசனத்திலே நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினவரை விசுவசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். எப்படியே எண்ணப்படும்? எப்படி ஆபிரகாமுடைய விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதோ அதே போலதான் இயேசு கிறிஸ்துவை மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பின பிதாவாகிய தேவனை நாங்கள் விசுவசிக்கும் பொழுது அது நீதியாக எனக்கும் உங்களுக்கும் எண்ணப்படுகிறது. ஏன்? அடுத்த வசனம் சொல்லுகிறது, இயேசு நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இயேசு ஒப்பு கொடுக்கப்பட்டது நம்முடைய பாவங்களுக்காக. இப்ப வடிவாக்கவனியுங்கள், இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே, உலக ஜனங்களுக்குள்ளே காணப்படுற காரியம், பாவி என்று சொல்லும் பொழுது அவர்கள் நினைக்கிறார், பாவம் என்று சொல்லப்படும் பொழுது நாங்கள் செய்கிற பாவம். இந்த ரோமருடைய புத்தகத்திலே அநேகம் தரம் பாவம் என்ற வார்த்தை வெளிப்படுத்தப்படும் பொழுது அது ஒரு வினை சொல்லாக அல்ல, பெயர் சொல்லாக வெளிப்படுத்தப்படுகிறது. சின் என்ற வார்த்தை ஒரு நவுனாக, பெயர் சொல்லாக ஒரு மனிதனுடைய பாவ சுபாவத்தை, ஆதாமுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் மனிதர்களுக்குள்ளே வந்த பாவ சுபாவத்தை வெளிப்படுத்தும்படியாக சொல்லப்படுகிறது. ஆனால் இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளேயும் உலக ஜனங்களுக்குள்ளேயும் பாவம் என்று சொல்லப்படும் பொழுது அது ஒரு வினை சொல்லாக எங்களுடைய கிரியைகளை குறித்து சொல்லப்படுகிறது என்று நினைக்கிறார்கள். இந்த ரோமர் புத்தகத்திலே 2 முறைதான் பாவம் வினை சொல்லாக பயன்படுத்தப்படுகிறது. பற்றும்படி ஒவ்வொரு முறையும் ஒரு பெயர் சொல்லாக பயன்படுத்தி இயேசுவுக்கு வெளியே இருக்கிறவருடைய பாவ சுபாவத்தையும் அடையாளத்தையும் அது வெளிப்படுத்துகிறது. இப்பொழுது வழியாக கவனியுங்கள், இயேசு என்னத்துக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார்? நம்முடைய பாவத்துக்காக. அப்ப பாவ கிரியையிலே நாங்கள் நிலைத்திருக்கலாமா? இல்லை. பாவம் என்ற ஆணிவேர் பிடுங்கப்படும் பொழுது அதனோடு வந்த சகல பாவ கிரியைகளும் எங்களுடைய உள்ளான மனுஷனை விட்டு பிடுங்கப்படுகிறது. ஆகவே இன்றைக்கு மனிதர்கள் ஏன் மரித்து பாதாளத்துக்கு போகிறார்கள்? சிந்தியுங்கள். இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதன் மரித்த உடனே நாங்கள் சொல்லுகிறோம், இவருடைய குடி இவரை பாதாளத்துக்கு கொண்டு போயிட்டு, இவருடைய கெட்ட பழக்க வழக்கம் இவரை நரகத்திலே கொண்டு போயிட்டு. இல்லை பிரியமானவர்களே, இன்றைக்கு மனுஷர் பாதாளத்துக்குள்ளே போவதற்கு காரணம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் மரித்து பாதாளத்துக்கு போவதற்கு ஒரே ஒரு பாவம். என்ன தெரியுமா அந்த பாவம்? இயேசு கிறிஸ்துவை விசுவசியாத பாவம். ஏன் நான் அப்படி சொல்லுகிறேன்? ரோமர் 3:17 யோவான் 3:17 சொல்லப்படுகிறது, இயேசுவை விசுவசியாதவர்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார்கள், இயேசுவை விசுவசித்தவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். என்றால் இயேசுதான் பாவத்துக்குரிய பரிகாரம். ஆகவே பரிகார பலியா இருக்கிற இயேசுவை விசுவசிக்கும் பொழுது நான் ரட்சிக்கப்படுகிறேன். பரிகார பலியா இருக்கிற இயேசுவை நிராகரிக்கும் பொழுது நான் மரித்து பாதாளத்துக்குள்ளே போகிறேன். அதான் சொல்லப்படுகிறது, இயேசு நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்கும் எழுப்பப்பட்டிருக்கிறார். இப்ப 5ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, இவ்விதமாக இயேசுவை விசுவசித்ததினாலே, தேவனுடைய கிருபையை விசுவசித்ததினாலே, இயேசுவின் கிரியையை விசுவசித்ததினாலே நாங்கள் நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். அப்படியா இருந்தால் நான் மீண்டும் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். ஏன் நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது? அதை நாங்கள் அடையாளம் கண்டால்தான் நாங்கள் கற்றுக்கொண்டதில் நிலைத்திருப்போம். மீண்டும் அந்த நியாய பிரமாணத்தின் பக்கம் நாங்கள் திரும்ப மாட்டோம். கடைசியாக 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துக்கு கடந்து வாருங்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57வது வசனம் சொல்லுது பாருங்கள். 56வது வசனம், மரணத்தின் கூர் பாவம், பாவத்தினுடைய பலன் நியாய பிரமாணம்.
பாவத்துக்கு பலன் கொடுப்பது நியாயப்பிரமாணம். பரிசுத்தம் உள்ள தேவன், பரிசுத்தத்திலே மகத்துவம் உள்ள தேவன், மனுஷர்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று விரும்பின தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறார். ஆனால் இங்கே சொல்லப்படுது நியாயப்பிரமாணம் பாவத்தை பலப்படுத்துகிறது, நியாயப்பிரமாணம் பாவத்தை பற்றி எறிய வைக்கிறது, நியாயப்பிரமாணம் மனிதர்களுக்குள் இருக்கிற பாவத்தை வலுப்படுத்துகிறது. நாங்கள் கண்டுகொண்டோம் ரோமர் 5:12 நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட முதலும் பாவம் உலகத்திலே இருந்தது. ஆதாம் பாவம் செய்த பொழுதே பாவம் இருந்தது, பாவம் எண்ணப்படவில்லை. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட பொழுது பாவம் கணக்கிலே வைக்கப்பட்டது. இங்கே சொல்லப்படுகிறது நியாயப்பிரமாணம் பாவத்துக்கு பலன் கொடுக்கிறது. அப்ப பாவத்தை வெறுக்கிற தேவன், பாவத்திலிருந்து மனுஷரை விடுதலையாக்க விரும்பின தேவன் ஏன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார்? பாவத்திலிருந்து மனுஷனை விடுதலையாக்க அல்ல, பாவத்தை பலப்படுத்த. என்னத்தை நான் சொல்ல விரும்புகிறேன், நியாயப்பிரமாணத்தை மனுஷர்கள் அறிய அறிய அவர்களுக்குள்ள இருக்கிற பாவம் பலப்பட்டு அந்த மனுஷர் சொல்லுவார்கள், ஐயோ ஆண்டவரே, என்னால இந்த பாவத்தோடு வாழ முடியாது, இந்த பாவ சுபாவத்தோடு வாழ முடியாது, இந்த பாவத்திலிருந்து நான் விடுவிக்கப்பட வேண்டும், எனக்கு ஒரு இரட்சகர் வேண்டும். இதற்குத்தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. மனுஷர்களுக்குள்ள இருக்கிற சுயநீதியை உடைத்து, என் சுய நீதியினாலே நான் நீதிமானாய் மாற்றப்பட முடியாது, என் சுய கிரியையினாலே நான் நீதிமானாய் மாற்றப்பட முடியாது, இயேசுவின் கிரியையினாலே, இயேசுவின் கிருபையினாலே தான் நான் நீதிமானாய் மாற்றப்பட முடியும் என்று பாவத்தை வெறுத்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வர ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நீதிமானாய் மாற்றப்பட நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. சிந்திங்கள் பிரியமானவர்களே, என்னத்துக்காக கொடுக்கப்பட்டதோ அதனுடைய நோக்கம் நமக்குள்ளே பிழையாக விளங்கப்பட்ட பொழுது அது நமக்கு எதிர்மாறாக கிரியை செய்ய தொடங்கிட்டு, எவ்வளவு பாதிப்பு, எவ்வளவு டேமேஜ், எவ்வளவுக்கு ஆசீர்வாதமான நாட்கள், சந்தோஷமாய் கர்த்தரை நாங்கள் கை கொள்ள வேண்டிய நாட்களை நாங்கள் தவற விட்டோம். ஒரு காரியத்தை உணர்ந்து கொள்ளாமல் போன பொழுது, இங்கே இன்னொரு காரியத்தை இந்த கடைசி நிமிஷத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். நியாயப்பிரமாணம் பாவத்தை பலப்படுத்தும் பொழுது தேவனுடைய அன்பின் வல்லமையை கிறிஸ்துவின் சுவிசேஷம் வெளிப்படுத்துகிறது. உணர்ந்து கொள்ளுங்கள், நானும் நீங்களும் அன்பு கூறப்படத்தக்கவர்களாய் இருந்தபடியால் பிதாவாகிய தேவன் அன்பு கூறவில்லை. வெளிப்பாட்டின் புத்தகம் 1 அதிகாரம் 5 சொல்லுகிறது, நாங்கள் பாவியலாய் இருக்கும் பொழுது அவர் எங்களை அன்பு கூர்ந்து தம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி எங்களை நீதிமான்களாக ஆசாரியர்களாக மாற்றினார். அன்பு கூர்ந்தார், கழுவினார். கழுவப்பட்டவர்களை எல்லாரும் அன்பு கூறுவார்கள். ஆனால் இயேசு கழுவப்பட வேண்டிய என்னையும் உங்களையும் அன்பு கூர்ந்து கழுவி எங்களை சுத்திகரித்தார். விரைவாக நீங்கள் எபேசியர் 5:25 எடுத்து படிப்பீர்களா இருந்தால் அங்கே இயேசு எப்படி எங்களை அன்பு கூர்ந்தார் என்பது சொல்லப்படுகிறது. எப்படி தெரியுமா? அவர் சபையிலே அன்பு கூர்ந்து சபையை கரைதிரை அற்ற பரிசுத்த மனவாட்டியாய் மாற்றும்படி சபைக்காக தன்னை தானே ஒப்பு கொடுத்தார். எப்படி ஒப்பு கொடுத்தாரோ? சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, எனக்காக, உங்களுக்காக அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். நிபந்தனையற்ற விதத்தில் அவர் அன்பு கூர்ந்தார். இன்றைக்கு அதை நாங்கள் உணரும் பொழுது, தேவனுடைய அன்பை உணரும் பொழுது எங்களுக்கு தெரியும், இயேசு என்னுடைய அன்பு கூறுறபடியினாலே அவர் என்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி, என்னை ரட்சித்து, என்னை கழுவி, என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். நிலைத்திருங்கள். அடுத்த கிழமை மீண்டும் இதில் நாங்கள் தொடரப்போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கும் நிச்சயமாய் உதவி செய்வார். நான் இன்றைக்கு சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். நீங்கள் எங்கள் வெப்சைட்டுக்கு போவீர்களாக இருந்தால் அங்கே ஆவி, ஆத்மா, சரீரம், த இன்னர் மேன் என்ற ஒரு சீரீஸை நாங்கள் வைத்திருக்கிறோம். அதிலே நாங்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுது எங்கள் இருதயத்தில் என்ன நடந்தது, ரட்சிக்கப்பட்ட பின் எங்கள் ஆத்மாவில் என்ன நடக்க வேண்டும், எல்லாம் 8 மணித்தியால டீச்சிங் அங்கே உண்டு. அதை நீங்கள் கேட்கும் பொழுது அது இன்னும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த நேரத்துக்காக நன்றி. உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க,
உம்முடைய அன்பின் சாயலை அறிய, உம்முடைய அன்பின் வல்லமையை உணர ஆவியான உதவி செய்ததற்காய் ஸ்தோத்திரம். விதைக்கப்பட்ட வார்த்தைகள் எனக்குள்ளும் இதை கேட்டவர்களுக்குள்ளும் இன்னும் வேரூன்றட்டும், மனம் புதுப்பிக்கப்படட்டும், வாழ்க்கை மறுரூபமாக்கப்படட்டும். ஆவியானவரே, இந்த கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன். இந்த இடத்திலே உங்களுக்கு இருக்கிற கேள்விகள் இருக்கலாம், சந்தேகங்கள் இருக்கலாம். எங்களுடைய வெப்சைட்ல இருக்கிற இமெயிலுக்கு கூடாகவோ அல்லது கீழே போய்கொண்டிருக்கிற டெலிபோன் நம்பர்ல இருக்கிற வாட்ஸ்அப்பு கூடாகவோ நீங்கள் தெரியப்படுத்துவீர்களாயிருந்தால் வரும் நாட்களே அதற்கான பதிலை தந்து உங்களை இன்னும் ஆசீர்வாதங்களை நாங்கள் நடத்த முடியும். கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் இதே நேரத்திலே நாங்கள் ஆரம்பிப்போம். இந்த நேரத்தில் ஆயத்தமாயிருங்கள். நிச்சயமாய் கர்த்தருடைய சத்தியம் உங்களை நோக்கி வரும். கர்த்தருடைய கிருபை உங்களை தொடர்ந்தும் நடத்தட்டும். ஆமேன்.